இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வரலாற்றில் எனக்கு தெரிய ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியில் சேர்ந்தது என்பது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரராக மாறி இருக்கிறார் பன்னீர்செல்வம். இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு லாபம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன லாபம்? ஒரு வட்ட செயலாளர் கூட 10 பேரோட போய் ஒரு கட்சியில அடையாளம் பெறாங்க சார். நீங்க சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதுல சேர்ப்பாங்க. நீங்க பொதுக்கூட்டமாக நடத்தி 10,000 பேரை திரட்டி சேர்க்கலாம். ஆனா யாருடைய அடையாளத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க? வைத்திலிங்க ஒரு அடையாளம், அவர் தனியா போய் சேர்ந்தாரு. அவர் தனியா சேர்ந்துட்டார்ல, உங்களோட சேரல இல்ல சார். அவரும் முதல்ல தனியா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் மாதிரி வச்சு. ஆமா சார், அவர் முதலமைச்சர் இல்லையே, அவர் அமைச்சர் தானே. என்னுடைய காத்திருப்பு நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க? 5 நாளைக்கு முன்னாடி தேனியில பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டார். தவறே செய்யாதவர் ஏன் சார் காத்திருந்தாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இனிமே எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. கட்சி இல்ல, மொத்தமாக அதிமுக அவர் கையில் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த சொந்த சமூகத்தில் பன்னீர்செல்வம் யாராக இருக்காரு? பன்னீர்செல்வத்துக்கு எத்தனை ஆயிரம் ஓட்டு அந்த சமூக மக்கள் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே இதை சொல்றாங்க. மோதி பார்த்தாரு, ஒன்னும் நடக்கல, வேற வழி இல்லாம அப்புறம் அரசியல் வாழ்வு அவருக்கு வேண்டாமா? எதற்காக இந்த அதிகார வெறி உங்களை இப்படி துரத்துது? திமுக அந்த 200 இலக்குங்கிறத இனிமே ஓ பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்ததுனால இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்களா? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் அரசியல்ல பொதுவா நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது பல காலம் நடந்திருக்கு. அமைச்சர்கள் திமுகவில் இருக்கிறவங்க அதிமுகவுக்கு போயிருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவுக்கு வந்திருக்காங்க, காங்கிரஸ் அமைச்சர்களாக இருக்கிறவங்கலாம் வந்திருக்கிறாங்க, மாறியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இப்போ சமீபத்தில் அவர் திமுகவுக்கு போயிடுவார் அப்படிங்கும்போது அவர் போக மாட்டார். ஏன்னா அவர் முதலமைச்சர் இடத்துல உட்கார்ந்தார். தினகரனை தான் சொன்னார், அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்தவருங்க, நானும் அவரும் அந்த முடிவு எடுக்க முடியாது, மற்றவங்க போகிறவங்க போகட்டும், வருவாங்க, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், ஆனால் நானும் அவரும் அந்த முடிவு எடுக்க முடியாது அப்படிலாம் சொன்னார். ஓ பன்னீர்செல்வம் போக மாட்டார் அப்படின்னு ஒரு குரூப்பு வாதம் வச்சுக்கிட்டே இருந்துச்சு. போராடுவார், தொண்டர் மீட்பு வச்சுக்கிட்டு போராடுவார், இல்லைன்னா ஒரு குழு மாதிரி ஒரு அமைச்சிக்கிட்டு கூட்டணி மாதிரி வச்சுக்குவார் அப்படின்லாம். இன்றைக்கி இணைஞ்சிட்டார். எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிய ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியில் சேர்ந்தது என்பது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். கட்சி துவங்கி இருக்கிறார்கள், முதலமைச்சர்கள் கட்சி துவங்கி இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒரு கட்சியை மாறி இன்னொரு கட்சி, அதுவும் காலம்புறா எந்த கட்சியை எதிர்த்தார்களோ அந்த கட்சியில் வந்து சேர்றதுங்கிறது இருக்குல்ல, அது இது வந்து முதல் முறை. அதை இன்றைக்கு ஓபிஎஸ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரராக மாறி இருக்கிறார் பன்னீர்செல்வம். ஆனால் அதிமுக என்கிற கட்சியினுடைய அடிப்படை என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இதெல்லாம் அதிமுகவுக்கு ஒருபோதும் இருந்ததே இல்லை. திமுக எதிர்ப்பு, தீய சக்தி, கருணாநிதி ஒழிக, இது மட்டும்தான் அதிமுகவினுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது. அதை அப்படியே வார்த்தெடுத்தவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும். திராவிடம் என்கிற வார்த்தையை அந்த கட்சியில் பயன்படுத்தினார்களே தவிர திராவிட இயக்கத்துக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ராமர் கோயில் கட்டுறதுக்கு என்னைக்கு செங்கலை அனுப்பி வைக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னிச்சோ அன்னைக்கே திராவிட இயக்கத்துக்கும் இந்த அமைப்புக்கும் தொடர்பு இல்லைங்கிறத பட்டவர்த்தனமாக சொல்லியாகிவிட்டது. ஆனாலும் அதிமுகவினுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்குது, அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் திமுக அதிமுகன்னு தான் இருக்கணும், வேறு யாருக்கும் இங்கே இடம் இல்லை. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அரசியல் வாழ்வு முடிந்து போய்விட்டது என்று எல்லோரும் கருதி இருந்த நேரத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுத்திருக்கிறார். இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு லாபம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன லாபம்? ஓ பன்னீர்செல்வம் வர்றதுனால அதிமுகவினுடைய 20% வாக்கு வங்கி அப்படியே திமுக கொண்டு வந்து சேர்த்துருவாங்களா? ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கா? ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3 ஓட்டு. அவருடைய மனைவி இல்லை, நான் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச விரும்பலை. அவருடைய 2 மகன்கள், அவர் 3 ஓட்டு தானே. அவரோடு இருந்த வைத்திலிங்க இன்றைக்கி எங்கே இருக்காரு? அவரோடு இருந்த மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு எங்கே இருக்காரு? இல்லை, முன்னாடியே திமுக அனுப்பி வச்சுட்டா இருக்கிறாங்க. இல்லை, நான் அதை கூட நீங்கள் சரியாக செய்யலைன்னு சொல்கிறேன். அதை கூட நீங்கள் சரியாக செய்யலை. உங்களோடு தர்ம யுத்தம் முதல் கட்டம் நடந்தது இல்லையா? நீங்கள் இப்போ 2வது இன்னிங்ஸில் வந்தீங்க தர்ம யுத்தத்தில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தர்ம யுத்தம் நடந்தப்போ உங்களோடு வந்தவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய முன்னணி முகங்களில் ஒருவர்களாக இருந்தவர்கள். KP முனுசாமி வந்தார், நத்தம் விஸ்வநாதன் வந்தார், இப்படி பெயர் சொல்லத்தக்க தலைவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் 2வது இன்னிங்ஸில் உங்கள் கூட யாருமே வரல, ரொம்ப சொற்பமானவர்கள் தான் வந்தாங்க.
நான் தஞ்சாவூர்ன்றதுனால சொல்றேன், தஞ்சாவூரில் அதிமுகவினுடைய அடையாளம்னு சொன்னா அது வைத்திலிங்கம் தான். வைத்திலிங்கம் இவர் கூட வந்தாரு. அந்த பொதுக்குழுவில் நீங்க பாத்தீங்கன்னா இவர் போய் சண்டை போடல, இவர் போய் அந்த பொதுக்குழு மேடையில ஏறி ஆர்ப்பரிக்கல. அந்த மேடையில் ஆர்ப்பரித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடியிருக்கிற இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு டிக்ளேர் பண்ணவர் வைத்திலிங்கம் தான். வைத்திலிங்கம் உங்களுக்கு முன்னாடி போய் சேர்ந்தாரு. மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் எம்எல்ஏ, அவர் உங்களுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. உங்களோடு இருந்த ஜேசிடி பிரபாகரன் வெளியில வந்தாரு. அதன் பிறகு போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்தார். நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவில் சேர்றது தான் முடிவுன்னா எல்லாரையும் சேர்த்து இந்த உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருந்தீங்கல்ல, அதை உரிமை மீட்பு கழகம்னு மாற்ற போறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த அமைப்பை அப்படியே கொண்டு போய் திமுகவில் சேர்த்து ஒரு அடையாளமாவது பெற்றிருக்கலாம்ல. ஒரு முன்னாள் முதலமைச்சர் சார் இன்னைக்கு போய் தனி ஆளா சேர்றாரு சார். அவரோட யார் போயிருக்கா இன்னைக்கு? அவரு ஆதரவாளர்கள் சில பேர் போயிருக்காங்க. யாரு சார் பேர் சொல்லுங்க சார். நீங்க ஒரு ஊடகவியலாளர், எத்தனை காலமா இருக்கீங்க பத்திரிகை துறை? ஐயப்பன் போனாரு எம்எல்ஏ, அவர் ஒருத்தர் தான் போயிருக்காரு. எஞ்சி இருந்த ஒருவர் போயிருக்காரு, இன்னொருவர் போனாரு. நீங்க மறந்துட்டீங்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? ரவீந்திரநாத் போயிருக்காரு. ஆமா, அவர் பையன். அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப மகனும் அப்பாவும் மட்டும் போய் சேர்ந்திருக்கீங்கன்னா நீங்க என்ன முன்னாள் முதலமைச்சருங்கிற இடத்துல இருந்தீங்க? அப்ப நீங்க யாராக வெளிப்பட்டிருக்கிறீங்க? ஒரு வட்ட செயலாளர் கூட 10 பேரோட போய் ஒரு கட்சியில அடையாளம் பெறாங்க சார். இன்னைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதுல சேர்ப்பான். நீங்க பொதுக்கூட்டமாக நடத்தி 10,000 பேரை திரட்டி சேர்க்கலாம். ஆனா யாருடைய அடையாளத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க? வைத்திலிங்கம் ஒரு அடையாளம், அவர் தனியா போய் சேர்ந்தாரு. அவர் தனியா சேர்ந்துட்டார்ல, உங்களோட சேரல இல்ல சார். அவரும் முதல்ல தனியா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் மாதிரி வச்சு. ஆமா சார், அவர் முதலமைச்சர். அவர் முதலமைச்சர் இல்லையே, அவர் அமைச்சர் தானே. அவர் கட்சிக்கு பொருளாளரா இல்லையே, மாவட்ட செயலாளர் தானே. அவர்கள்லாம் போய் தனியா சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 10,000 பேரை போய் சேர்த்தாங்க. நீங்க போகும்போதே தளபதிகளோட போயிருக்க வேணாமா? அப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிராயுதவாணியாக நீங்க நின்றுட்டு கடைசி கட்டமாக இந்த இடத்துக்கு வந்து நீங்க சேர்ந்திருக்கிறீங்கன்னா, வாழ வழியற்று போனதற்கு பிறகு திமுக உங்களுக்கு வாழ்வளித்திருக்கிறது. நீங்கள் புதிய அத்தியாயத்தை துவங்கி இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அதிமுகவில் விமர்சனம் பண்றாங்க. அவர் கடைசி வரைக்கும் சேர்த்துக்கணும், அதிமுக விசுவாசமா இருக்கணும் தானே நினைச்சாரு. அப்படிதானே அவர் சொல்றாரு. சரி, அதிமுக ஏன் சேர்க்கல? அவரை ஏன் சேர்க்கல? அதிமுகவுக்கு அவர் விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சாரு. எந்த பதவியும் வேணாம், எந்த நிபந்தனையும் நாங்கள் சொல்லல, தொண்டனா இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. அதுவும் அவர் தரப்புல எல்லாம் சில பேர் காலில் கூட விடுறோம்லாம் சொன்னாங்க. நான் எடப்பாடி பழனிசாமியை நியாயப்படுத்தல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிற இந்த ஞான உதயம் ஏன் அந்த பொதுக்குழுவில் வரல? அந்த பொதுக்குழுவிலே வந்திருக்க வேண்டியதானே. இன்னைக்கு எந்த பதவியும் எனக்கு வேண்டாம், நான் வந்து திறந்த மனதோடு இருக்கிறேன், அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தா போதும், அந்த ஒன்றுபட்ட அதிமுகவில் நான் போய் சேர்ந்தா போதும்னு நீங்க சொல்றீங்கல்ல. இந்த மனநிலை அந்த பொதுக்குழுவில் இருந்திருந்தா அன்றைக்கு உங்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டிய கட்டாயமே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்காது. எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கையை வச்சு நான் திறந்த மனதோடு இருக்கிறேன்னா நீங்க தேவையில்லைன்னு கருதுறாரு எடப்பாடி பழனிசாமி. உங்களால் அதிமுகவுக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, அவ்வளவுதானே. நீங்க அந்த பொதுக்குழுவில் அமைதியா இருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதே. அதிமுகவில் ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளத்தில் நீங்க இருந்திருப்பீங்களே. ஏன் இன்னைக்கு பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் வந்தாரு? நீங்களே பொருளாளராக இருந்திருக்கலாம். உங்களை பொருளாளராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்றேன், நான் என்ன அப்படி தவறு செஞ்சுட்டேன். அப்புறம் ஏன் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன், நான் ஏன் காத்திருக்கேன், என்னுடைய காத்திருப்பை நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னு 5 நாளைக்கு முன்னாடி தேனியில பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டார். தவறே செய்யாதவர் ஏன் சார் காத்திருந்தாரு? ஏன் காத்திருந்தாரு? தவறே செய்யாதவர் ஏன் பொதுக்குழுவை புறக்கணிச்சிட்டு வந்தாரு? தவறே செய்யாதவர் ஏன் உரிமை கூட்டம் நடத்துனாங்கல்ல, அப்ப கூட சசிகலா சொல்றாங்க ஓபிஎஸ் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் ஒருவரோடு ஒருவர் பழகி கொண்டும் சட்டப்பேரவையில் கள்ள உறவு வைத்திருந்தார்கள். சொன்னது யார்? இந்த சசிகலா அம்மையார் தானே. இன்னைக்கு அது நிரூபணமாயிருக்கு, அது வேற. அது உண்மையா அன்னைக்கு நடந்ததுதான் அவங்க முன்னாடியே சொன்னாங்களான்றதுதான் தெரியாது எனக்கு. ஆனா அன்னைக்கு இதே குற்றச்சாட்டை பன்னீர்செல்வத்தின் மீது வைத்தது யாரு சார்? இது வந்து என்னன்னா, இந்த நண்டை பானைக்குள்ள போட்டீங்கன்னா ஒரு நண்டு ஏறும்போது இன்னொரு நண்டு கீழே பிடிச்சி தள்ளும். அந்த மாதிரியான வேலை தான் இந்த. இது ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி. சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு இவருக்கு பாராட்டு புத்தனம் வாசிக்கிறது. நீங்க அன்னைக்கு இந்த வேலையை செய்யாம இருந்தீங்கன்னா இந்த நிலைமை அதிமுகவுக்கு வந்திருக்காது. அவர் தர்ம யுத்தமே போயிருக்க மாட்டாரு. அப்போ விட்டுட்டு இப்ப வந்து சொல்றீங்க. அதே மாதிரி இவர் பொதுக்குழுவில் அமைதியா இருந்தாருன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இனிமே எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கட்சி இல்ல, மொத்தமாக அதிமுக அவர் கையில் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் அதிகார பகிர்வுல வரப்போறதில்ல. அதிமுகவினுடைய ஏகபோக உரிமையை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. நீங்க வழக்கு தொடுத்த ஓபிஎஸ் இன்னைக்கு எங்க போனாரு?
இனிமே திமுகவுக்கு போயிட்டாரு. இனிமே வழக்கு வழக்கு காலாவதி ஆகி போயிடும். இனிமே வழக்க அவர் கிளைம் பண்ணவே முடியாது. நீங்க நான் தான் வந்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த கிளைம் இருக்குல்ல, அந்த கிளைம் இனிமே நீங்க பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் நான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஹெட் போட்டு வச்சிருந்தாங்க அந்த அம்மா. இனிமே அந்த லெட்டர் ஹெட்டை பயன்படுத்த முடியாது. ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. நான் அதிமுகவை மீட்டெடுப்பதற்காகத்தான் அமமுகவை துவங்கி இருக்கிறேன் சொன்னது யாரு? நம்ம அண்ணன் தினகரன் சொன்னாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? அதே அதிமுகவோடு கூட்டு வச்சுட்டாரு. பாஜக கூட்டணியில இருக்காருங்கிறாரு. அது இப்ப சொல்றாரு, அன்னைக்கு சொல்லல. அன்னைக்கு என்ன சொன்னாரு? நாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம். நாங்க வந்து சகோதரர்கள், அம்மா வழி வந்த பிள்ளைகள், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சு, திரும்ப சேர்ந்துட்டோம்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாங்க பாஜக வழியாக பேச்சு நடத்துவோம், நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், இவங்க தான் இடையில வந்து போனாங்கன்னு இன்னைக்கு சொல்றாரு. ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அவர் ஏகபோக உரிமையை அதிமுகவுக்கு பெற்றிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கியாக வேண்டும். திமுகவுக்கு அவரால் என்ன லாபம்? ஒரு லாபமும். சமுதாய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த சமுதாய வாக்குகளை ஏன் ராமநாதபுரத்துல வாங்கல அவரு? இவரோட சமுதாய அதாவது அதிமுகவே சொல்லுது, அதிமுகவிலே சொல்றாங்க அந்த சமுதாய வாக்குகள் வந்ததுனாலதான் அவர் 2வது இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு. சரி, அந்த சமுதாய வாக்குகளை வாங்கின டிடிவி தினகரன் ஏன் ஜெயிக்கல? தேனியில ஜெயிச்சிருக்கணும்ல. சரி, இப்ப சமுதாய வாக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு நீங்க காமிச்சிருக்கணும்ல. ஏதாவது ஒரு தேர்தலில் நீங்க காட்டியிருக்கீங்களா உங்க சமுதாய வாக்கு எவ்வளவு இருக்குன்னு? நீங்க இதுவரை என்ன ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டு வச்சிருக்கீங்க? நீங்க சொன்னீங்க அதிமுகவை விட அதிகமா வாக்கு வாங்கி இப்ப இந்த பக்கம் திமுக கூட்டணி பலமா இருக்கு. 2வது இடத்துல ஒரு சுயேட்சை வேட்பாளர் நின்று இது வரைக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு சின்னத்தில் 2வது இடத்துல வந்திருக்கிறாருல. இல்ல சார், சின்னம் தான் சுயேட்சை சின்னம். அவர் சுயேட்சை வேட்பாளர் இல்ல. பாஜக, அமமுக, இன்ன பிற கூட்டணியில் இருந்த கட்சிகள், ஜான் பாண்டியன் கூட்டணியில் இருந்தாரு. ஜான் பாண்டியனுக்கு ராமநாதபுரத்தில் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவர் ஏற்கனவே ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு, எந்தெந்த வாக்குகளை எந்தெந்த பகுதிகளில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி. அவ்வளவு பேரும் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு அவரை தள்ளி விட்டாங்க. அவர் தானா எமர்ஜாயி போகல. அவர் ஒன்றும் சுயேட்சையாக போட்டியிடல. தேசிய ஜனநாயக கூட்டணி என்று 10 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்த மோடி தலைமையிலான அணியில் ஒரு பார்ட் அவர். அது எப்படி அவரை நீங்க இண்டிவிஜுவல்னு சொல்ல முடியும்? அவர் எப்படி சுயேட்சைன்னு சொல்ல முடியும்? அவர் சுயேட்சை கிடையாது சார். அவர் ஒரு பெரிய கூட்டணியினுடைய அங்கமாக போய் நின்று இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் வேறு ஒருவர் இதே பலத்தோடு வந்து நின்றிருந்தா இதே இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு பன்னீர்செல்வமா இருக்கணும்னு அவசியம். நான் என்ன கேட்கிறேன், பன்னீர்செல்வத்துக்கு என்ன சார் செல்வாக்கு இருக்கு சமூகத்துல? அந்த சொந்த சமூகத்தில் பன்னீர்செல்வம் யாராக இருக்காரு? பன்னீர்செல்வத்துக்கு எத்தனை ஆயிரம் ஓட்டு அந்த சமூக மக்கள் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இதை சொல்றாங்க, முக்குளத்தோர் சமூகத்துல வந்து ஒரு பெரிய பின்னடைவு திமுகவுக்கு இருக்கு, அதனால அந்த டேமேஜ் கண்ட்ரோலிங்கா நிறைய பேரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. முக்குளத்தோர் சமூகத்தை உரிய அங்கீகாரம் தந்திருக்கிறது அதிமுகவை தாண்டி திமுக கொடுத்துருச்சு சார். இப்ப நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி யாரு? அண்ணன் தங்கம் தென்னரசு யாரு? அண்ணன் மூர்த்தி யாரு? இப்படி ஒரு பெரிய பட்டியலே நீங்க போட முடியும். மாவட்ட செயலாளர் கணக்கு எடுத்தீங்கன்னா எத்தனை மாவட்ட செயலாளர்? எங்க மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகர்ல இருந்து, வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன்ல இருந்து, இந்த பக்கம் காதர் பாட்சா முத்துராமலிங்கத்தில இருந்து எத்தனை மாவட்ட செயலாளர்களை கொடுத்துருக்காங்க அங்கீகாரத்தை. அப்போ முக்குளத்தோருக்கு வந்து எந்த விதமான நெருக்கடியோ அல்லது அரசியல் ரீதியாக அதிமுக தான் செஞ்சிச்சு, திமுக எதுவுமே செய்யலைன்றதோ அந்த சமூகத்துக்குள்ள இல்லை. இயல்பாகவே அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் அங்க கிடைக்கத்தான் போகுது திமுகவுக்கு. இவர் வந்துதான் அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுக்கணும்ன்ற நிலையில திமுக இல்ல. இவரிடத்தில் அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் இல்ல. இன்னும் சொல்லட்டுமா, கருணாஸ் வைத்திருக்கிற முக்குளத்தோர் வாக்குகளை கூட ஓ பன்னீர்செல்வம் வைத்திருக்கல. இதுதான் யதார்த்தமான உண்மை. இவ்வளவு இதா சொல்றீங்க. அந்த சையது கான் உட்பட பல பேர் அங்க இருக்கிறாங்களே, ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்களே. அண்ணன் தேனி சையது கான் இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வம்ங்கிற நபர் குறித்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரோடு இருந்த கடைசி மனிதர் அண்ணன் சையது கான் தான். ஆனா இன்னைக்கு அண்ணன் சையது கான் வந்தாரா? இருந்தாரா? அப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? என்ன மனநிலையில் நீங்க இருக்கீங்க? நீங்க யாராக வெளிப்படுறீங்க? என்ன அவசரம்னா, முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல, வேற வழி இல்லாம அப்புறம் அரசியல் வாழ்வு அவருக்கு வேண்டாமா? சரி சார், நான் என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் என்கிற உச்சபட்ச அதிகாரத்தை அனுபவித்தாகிவிட்டது. இப்ப முதலமைச்சர் இல்லை சார். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி போல வந்த முதலமைச்சர் அல்ல. அந்த அம்மையார் உயிரோடு இருக்கிற காலத்தில் 2 முறை தங்க தாம்பாளத்தில் வைத்து அந்த வாய்ப்பை உங்களுக்கு அந்த அம்மையார் கொடுத்துட்டாங்க. இதை விட உச்சபட்சமா நீங்க என்ன அதிகாரத்தை அடைஞ்சிட போறீங்க? எதற்காக இந்த அதிகார வெறி உங்களை இப்படி துரத்துது? நீங்கள் அதிமுக என்கின்ற அந்த அதிகார மையத்துக்குள் உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்துவிட்டு அதிமுகவினுடைய கொள்கை என்னவோ அதற்கு நேர் எதிர் கொள்கை கொண்டிருக்கிற ஒரு கட்சியில போய் அதிகாரத்துக்காக ஒட்டிக்கிறீங்கன்னா இது ஒரு இழிவான செயல். அதிமுகல அவர் சேர்க்கல,
வேணான்ட்டார் எடப்பாடி. பிஸி ஸ்கெடியூல் சார் முதலமைச்சருக்கு இன்னைக்கு. இல்ல நான் என்ன இந்த நிலைமைக்கு நீங்கள் ஏன் வந்து சேர்ந்தீர்கள் என்பதை சுய பரிசோதனை செய்து கொண்டு இனிமேலாவது திமுகவில் இந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் பயணம் செய்யுங்கள்னு சொல்றேன். நீங்க முதலமைச்சரா இருந்தீங்க, தர்ம யுத்தம் நடத்தினீங்க, நீங்க வந்து ஒரு அவங்க கூட இருக்கிற ஆதரவாளர்களே அதை சொல்லிதான் வெளியில வந்தாங்க. ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு, தெளிவான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு, உறுதியாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி வெளியில வந்தாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், வைத்திலிங்கமாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இன்னமும் சொல்லிட்டு போகலாம். இப்போ புகழேந்தி கூட ஒரு உறுதியான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு வழக்கு கூட அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கிறார். அந்த தவறான முடிவுகள் எடுத்தவர் தான், இல்லைன்னு யாரும் மறுக்கலையே. தவறான முடிவுகளை எல்லாரும் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் தவறான முடிவுகளை எடுத்தவர்கள் பின்னாளில் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் கடைசி வரைக்குமே இல்லையே. இப்போ கூட இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோடு வந்த படைகலன்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக போயிடுச்சு இல்லை, இதை ஒரு சுய பரிசோதனை செய்திருந்தா நீங்கள் இந்த அமைப்பையே கட்டியிருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கலாமே. அதிமுகவுக்கு நீங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் என்கிற உரிமையை முறையாக கோரி இருக்க முடியுமே. ஏன் அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னு கேட்கிறேன். நீங்க திமுகவில் வந்து ஒரு சாதாரண மனிதனை போல சேர்ந்திருக்கீங்க. நான் போய் திமுகவில் சேரலாம் சார், எனக்கு எந்த அடையாளமும் இல்லை, நான் போய் சேர்ந்தா ஒரு சாதாரண விஷயம். அது ஒரு முதலமைச்சர் என்கிற இடத்திலிருந்து, ஒரு கட்சியை வழிநடத்திய ஒருங்கிணைப்பாளர் என்கிற இடத்திலிருந்து நீங்க போய் சேர்ந்தீங்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு. எல்லா வாய்ப்பும் இருந்தும் நான் வாய்ப்பே கிடைக்கலங்க, நான் கடைசியா போனேங்க அப்படின்னா அது சரி. உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைச்சது, எந்த வாய்ப்பையுமே நீங்க முறையாக பயன்படுத்தலையே. தர்ம யுத்தத்தை முறையாக நடத்தி இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்க்கை இல்லை. அன்றைக்கு அதை நீங்க சரியா செஞ்சீங்களா? அதையும் சரியா செய்யல. அதிகாரத்துக்காக சமரசம் சொல்லிங்க, நிறையா வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது, அது எதுவுமே அவர் பயன்படுத்தலை. இப்போ அப்படி பயன்படுத்தியிருந்தால் ஒரு கட்டமைப்பே உருவாக்கியிருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி ஈக்குவலாக இருந்து அந்த இயக்கத்துக்கு போராடி இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்தளவுக்கு அவருக்கு அந்த இது இல்லை அப்படிங்கிறாங்க. அது உண்மையாது இல்லை? அவருக்கு தலைமை பண்பு இல்லை சார். அவருக்கு கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, சுட சொன்ன கருவாடும்பாங்க, சொன்ன வேலையை செய்யுமா. அது மாதிரி நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை செய்வார். அவராக யோசித்து, அவராக வியூகம் வகுத்து, அவராக அரசியலில் காய் நகர்த்தி ஒன்றை அவரால் செய்ய முடியாது. அதை அவருடைய அரசியல் வாழ்வில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவ்வளவுதான். நான் தான் சொல்றேன் இல்லையா, ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் அந்த மாதிரி இனிமே இங்கே இருப்பார், அவ்வளவுதான். நீங்க இருப்பீங்களான்றது தானே கேள்வி. இதுக்கு மேல எப்படி நீங்க இருப்பீங்களான்றது தானே கேள்வி. ஜெயலலிதா அம்மையாருக்கு காட்டிய விசுவாசத்தை அதிமுகவுக்கு நீங்க ஏன் காட்டல? அதிமுகவுடைய இந்த நிலைக்கு மிக முக்கிய காரணம் யாரு? உங்களை முதலமைச்சர் நாட்காலியில் உட்கார வச்சது ஜெயலலிதாவா, சசிகலாவா? உங்களுக்கு பின்னால் நகர்ந்த அரசியல் என்னன்றது உங்களுக்கு தெரியாதா? சசிகலாவுக்கு உண்மையா இருந்தீங்களா நீங்க? ஜெயலலிதா அம்மையாருக்கு உண்மையா இருந்தீங்க. எதன் பொருட்டு உண்மையா இருந்தீங்க? எதன் பொருட்டு உண்மையா இருந்தீங்க? உண்மையிலேயே உங்கள் மனதில் ஜெயலலிதா மீது நீங்கள் வைத்திருந்த மரியாதையின் பொருட்டு உண்மையா இருந்தீங்களா? இல்ல முட்டி போட வச்சு உங்களை வந்து கொடநாடு பங்களாவில் இரவெல்லாம் காக்க வச்சிருவாங்கன்ற பயத்துல உண்மையா இருந்தீங்களா? பயத்தின் காரணமாக உண்மையா இருப்பது என்பது வேறு, உள்ள கிடக்கையில் இருக்கிற அன்பின் வெளிப்பாட்டால் உண்மையா இருக்கிறதுன்றது வேறு. இப்போ திமுக அந்த 200 இலக்குங்கிறத இனிமே எளிமையா அடைஞ்சிருமா? அந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்ததுனால இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க. ஓ பன்னீர்செல்வம் மட்டும் நான் சொல்ல வரல. தேமுதிக வந்திருக்கு, கமல் வந்திருக்கு, இப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறாரு, இன்னும் சில தமிழ்மணி சார் வருவாங்க, கருணாஸ் வருவாங்க, இது போலலாம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல்? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தேர்தல் ஒரு அமில பரீட்சை தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான சாதனைகளை செய்து காட்டிவிட்டு மீண்டும் நாங்கள் இந்த சாதனை தொடர்வதற்கு, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு செய்தி, ஒரு படிப்பினையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. 96 2001 வரை மகத்தான ஆட்சியை நடத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். என்ன தவறு அந்த ஆட்சியில்? பாலாரும் தேனாரும் ஓடிச்சான்னு கேட்டால் ஆமாம், ஓடிச்சு. அந்த ஆட்சியில் நவீனமயமாக்கப்பட்ட தமிழ்நாட்டை உருவாக்கியது அந்த ஆட்சி தான். ஆனால் ஏன் 2001 தோல்வி? கூட்டணியில் ஒரு சரியான வியூகத்தை கலைஞர் வகுக்காமல் போனதினுடைய விளைவு மூப்பனாரில் துவங்கி சோனியா காந்தியிலிருந்து, கம்யூனிஸ்டுகளிலிருந்து அவ்வளவு பேரும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றாங்க. அதனால் அந்த அணி வெற்றி பெற்றது. இப்போ திமுக பலமாகத்தான் இருக்குது, அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகவாக இன்னைக்கு அதிமுக மாறிடுச்சு. எப்படி மாறுதுன்னா, அதிமுகவிலிருந்து பிளவுபட்டவர்களில் மேஜர் பார்ட்டு டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரன் இன்னைக்கு சேர்ந்துட்டார். அவர் தான் சார் மேஜர் பார்ட்டு.
சசிகலா மேஜர் பார்ட் இல்லை, ஓ பன்னீர்செல்வம் மேஜர் பார்ட் இல்லை. ஏன்னா அந்த கட்சியில் இருந்த செந்தமிழனிலிருந்து மறைந்த வெற்றிவேலிலிருந்து இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி வரைக்கும் இது வந்து அவ்வளவு இதெல்லாம் அப்ப அவங்கள்ட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவர்கிட்ட இருந்து வந்துட்டாங்களே வெளியில. இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன்னா மேஜர் பார்ட் வெளியில வந்ததை தான் நான் சொல்றேன். அதன் பிறகு தக்க வச்சாரா தக்க வைக்கலையான்றது வேற. மேஜர் பார்ட்டி வெளியில வந்தது இல்லையா, அந்த பார்ட்டி இப்ப ஒன்னாக மெர்ஜ் ஆயிருக்குல்ல. அப்ப அதிமுகவுக்கு ஒரு பலம் கூடி இருக்கத்தானே செய்யுது. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சேர்ந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாகவே இருந்தாலுமே கூட அன்புமணி ராமதாஸ் தரப்பு ஒரு பலத்தை தரமாட்டார்களா? அப்போ அதிமுக கூட்டணி ஒரு பலத்தை பெற்றிருக்கு. இங்க திமுக கூட்டணியும் அதை விட கூடுதலான பலத்தை வச்சிருக்காங்க. ஆனா வெற்றி தோல்வி 100 வாக்குகள்ல 200 வாக்குகள்ல அதிகபட்சமாக 500 வாக்குகள்ல கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த முறை 52 தொகுதிகள்ல 1000க்கு குறைவான வாக்குகள்ல வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இப்ப திமுகவுக்கு ஒவ்வொரு 100 வாக்கும் தேவைப்படுது, ஒவ்வொரு 10 வாக்கும் தேவைப்படுது. அதை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறது. இந்த முறையை இப்படியே பின்பற்றி எல்லா கட்சிகளையும் அரவணைத்து ஒரு பலமான கூட்டணியை கட்டி எழுப்பினால் திமுக நிச்சயமாக 200 இடங்களில் வெற்றி பெறும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.